உங்களோட மெயின் பெயின் வந்துட்டு லெஃப்ட் சைடு நெக் பெயின் அண்ட் ஹெட் பெயின், அதுக்கப்புறமா வந்துட்டு செஸ்ட் பெயின் ப்ளஸ் பேக் பெயின் இல்லையா? 2 இயர்ஸ் அந்த பெயின் இருக்குது. இது எப்படி ஸ்டார்ட் ஆச்சு இந்த பெயின் உங்களுக்கு? கிரிக்கெட் ஆடினதுக்கப்புறம் தான் அந்த பெயின் ஆரம்பிச்சு. ஓகே, அதுக்கு முன்னாடிலாம் வழியே இல்லை? அதுக்கு முன்னாடி இல்லை. ஓகே, 2 வருஷமாக அதுக்கு நீங்கள் ட்ரீட்மெண்ட் பண்ணீங்களா இல்லையா? அப்பப்போ பண்ணியிருக்கேன் டாக்டர். உங்களுக்கு எங்கெல்லாம் வலிக்குது? என்னெல்லாம்? இதிலிருந்து இந்த ஒன் சைட் ஃபுல்லாக. ஓகே, இது வரைக்கும், இங்கேருந்து இது வரைக்கும் ஃபுல்லாகவே வலி இருக்குது. லெஃப்ட் சைட், இந்த செஸ்ட் இங்கே இங்கே. ஓகே, இந்த 3க்கும் இங்கே பேக்கில் இங்கார மாதிரி பெயின். அங்கே ப்ரெஸ் பண்ணும்போது பின்பக்கம் வலி தெரியுது உங்களுக்கு. இங்கே எவ்வளோ ஹார்டாக இருக்குது, இங்கே பாருங்கள் ஒன்றுமே தெரியல. எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குது பார்த்தீங்களா? இங்கே வலி ஜாஸ்தி, இங்கே வலி கம்மி. தெரியுதா நான் ப்ரெஸ் பண்ணும்போது உங்களுக்கு எவ்வளோ வலி இருக்குன்னு? நல்லாவே வலி இருக்குது. ஸோ இந்த ஸ்கெலிட்டன், இந்த மசில்ஸ், இது எல்லாமே சேர்ந்து ஒரு பக்கம் நிறைய ஒர்க் ஆகிட்டே இருக்குது, ஒரு பக்கம் கம்மியாக ஒர்க் ஆகுது. இதோட பேலன்ஸை நம்ம க்ரியேட் பண்ணுறது தான் நம்மளோட டார்கெட். ஸோ இதில் வந்து நம்ம என்ன பண்ணுறோம்னா, இந்த ஸ்கெலிட்டனோட பொசிஷன்ஸ், அதோட ரீசெட் வேலையை தான் நம்ம பண்ண போகிறோம். ஆட்டோமேட்டிக்காக வேலைகள் வந்து ஈக்குவலாக வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் நம்மளோட வேலை நீங்கள் ரெகுலராக எக்ஸசைஸ் பண்ணணும்.